ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் சங்கமம். இன்னைக்கு வந்து ஒரு அவுட்டோர் vlogங்க. சரி, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில் போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அக்டோபர் 16th ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து சும்மா வெளியில் போய் ஒரு ஸ்டேட் பார்க் போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபால் கலர்ஸ் காட்டலாம். லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் ஃபால் கலர்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து லீவுங்க. அதாவது வந்து எவ்ரி செமஸ்டர் முடியும். இங்கே வந்து செமஸ்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. எவ்ரி செமஸ்டர் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 2 days வந்து ஹாலிடே விடுவாங்க. அந்த Thursday Friday வந்து ஹாலிடேயாக இருக்கும், மண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும். அது எதுக்காகனா டீச்சர்ஸ்க்கு வந்து அடுத்த செமஸ்டருக்கு அவங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கிறதுக்காக லீவ் விடுவாங்க. ஸோ அந்த லீவு தான் பசங்க வீட்டிலே இருக்காங்க. இன்றைக்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி நானே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த குளிர் ஆரம்பிச்சிச்சுன்னா இலையெல்லாம் சுத்தமாக உதிர்ந்து போயிருங்க. செடி ரொம்ப காத்தடிக்குது, இலையெல்லாம் சுத்தமாக உதிர்ந்து போயிருங்க செடியிலேருந்து. அப்புறம் கலர்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் கரெக்டான டைமு. நான் ஆஃபீஸ்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த டைம் போய் பாரு தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதான் கிளம்பி கார்லேயே அப்படியே டிரைவில் எனக்கு பக்கத்து ஸ்டேட் வந்து அயோவான்னு ஒரு ஸ்டேட்டுங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு 28 மைல் இருக்கும், 45 கிலோமீட்டரு. ஒரு ½ அன் ஹவரில் நாங்கள் போயிடுவோம். நாங்கள் காரில் தான் போகிறோம். நாங்கள் இறங்குற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ அங்கே கூட்டம் இல்லைன்னா இறங்கி காட்டலாம், இல்லைனா நாங்கள் அப்படியே வந்துடலாம் அப்படின்னு பிளானில் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதுக்கிடையில் எங்கள் வீட்டு மரத்தை பாருங்கள். க்ரீன்லேருந்து அப்படியே லைட் க்ரீனுக்கு மாறி இருக்குது. லைட் க்ரீனில் சில இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்குது. ஸோ அது பக்கத்துலலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லா இலையும் விழுந்துருச்சு. ஸோ இந்த வீக் அங்கே காட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அங்கே கிளம்பியிருக்கோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். இந்த ரோட்டுக்கு பேர் என்னன்னா I-618 சொல்லுவாங்கங்க. அதாவது ஊருக்குள்ளே உள்ள ஹைவேஸ்ன்னு அர்த்தங்க. 618 சொல்கிற ஹைவேஸ் வந்து எங்கள் ஊருக்குள்ளே உள்ள ஹைவேஸ்க்கு பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என் பொண்ணை பாருங்க, பயங்கர எக்ஸைட்டடாக உட்காந்துருக்காங்க ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்கு. ஆய் சொல்லி சொல்லக்குட்டி பாருங்க. என் பையனை பாருங்க, அவருக்கு வந்து நாளைக்கு பர்த்டே அக்டோபர் 17th. அவர் எக்ஸைட்டடாக இருக்கிறாரு, பர்த்டே பாய். நாங்கள் இன்னும் ஹைவேஸ்லேருந்து வெளியில் போகலை. இன்னும் இந்த சைட்லாம் ரொம்ப கலர்ஸ் தெரியலங்க, அதனால தான் நான் ரொம்ப காட்டல உங்களுக்கு. அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் கலர்ஸ் மாறி இருக்கு. இப்போ இன்னைக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாங்க வந்து 52 டிகிரி ஃபாரன்ஹைட்டுங்க. கிட்டத்தட்ட 20 டிகிரி க்ளோஸ் டு 20 டிகிரி செல்சியஸு. இன்னமும் குறையும் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி என்னென்னா காற்றடிக்குதுங்க. காற்றடிச்சாலே ரொம்ப வந்து குளிராக தெரியும் நமக்கு. இன்னும் வந்து ஒரு 2 மைலில் வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேட்டை க்ராஸ் பண்ண போகிறோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டுங்க. என்னென்னா வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் வாரன் பஃபட் வந்து பிறந்த ஊர் இதுதான். அப்புறம் வந்து வேர்ல்டுலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஜூ பேர் ஹென்ரி டூர்லி ஜூ. அது வந்து இந்த ஊரில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷன்லாம் இல்லைன்னா நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்லாம் வச்சுருக்கோம். எவ்ரி மந்த் என் பசங்க வந்து சம்மரில் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பெரிய ஜூங்க. இன்னும் கூட நாங்கள் வந்து எவ்ரி இயர் போனால் கூட நாங்கள் இன்னும் பார்த்து முடிக்கலாம் நிறையா இடத்த ஆக்சுவலாக ஜூவில். இப்போ பாருங்க, இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜு தாங்க நாங்கள் இருக்க நெப்ராஸ்கா ஸ்டேட்டையும் பக்கத்தில் இருக்கிற அயோவாங்கிற ஸ்டேட்டையும் வந்து பிரிக்கிறது வந்து ஒரு பிரிட்ஜு தாங்க. யுஎஸை பொறுத்தவரை ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பிரிக்கிறது வந்து ஒரு ரிவராக தான் இருக்கும். இந்த ரிவர் பேர் வந்து மிசோரி ரிவரு. ஸோ இந்த ரிவர் தான் வந்து 2 ஸ்டேட்டையும் பிரிக்குது. இது வந்து செயின்ட் லூயிஸ்ங்கிற ஒரு இடத்துல போய் மிசிசிப்பி அப்படிங்கிற ரிவரோட கலக்குங்க. மிசிசிப்பிங்கிறது தான் யூஎஸ்லேயே லார்ஜஸ்ட் ரிவரு. இங்கே பாருங்கள், வெல்கம் டு அயோவான்னு காட்டுது பாருங்கள். ஸோ நாங்கள் இப்போ பக்கத்து ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேட்டெலாம் ரொம்ப பெரிய ஸ்டேட்டு கிடையாதுங்க. அதனால டோலெல்லாம் ரொம்ப கிடையாது இந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும். இதே வந்து சிகாகோ அந்த மாதிரி பெரிய ஸ்டேட்டுக்கு போனோம்னா நிறைய டோல் இருக்கும் ஒரு ஸ்டேட்லேருந்து இந்த ஒரு ஸ்டேட் கிராஸ் பண்ணல. 2019 பிகினிங்லங்க ரொம்ப ஸ்னோ இருந்தது. லாஸ்ட் இயர் ஜான்வரிலலாம் எக்கச்சக்கமான ஸ்னோ இருந்தது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியா வந்து அயோவா ஸ்டேட்டில் இந்த ஊர் பேர் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளட்டுங்க. ஃபுல்லாக அந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி ஃபுல்லாக ஃப்ளட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு எங்களால் இந்த பக்கம் வரவே முடியலை. ஏன்னா நாங்கள் வந்து அயோவாவில் வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குங்க, நம்ம கோவில் இருக்கும், வெங்கடாஜலபதி கோயில்.
அது ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்ரி 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போயிடுவோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு, வரதுக்கு 2.5 மணி நேரம். ஸோ நாங்கள் காலையில் கிளம்பி போயிட்டோம்னா ஈவினிங் வந்துடுவோம். அப்போ வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து இந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால எங்களால் வந்து போக முடியலை அந்த கோவிலுக்கு கூட. ஏன்னா ஃபுல் ஸ்னோவும் மெல்ட் ஆகி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. இந்த இடத்துக்கு அந்த உங்களுக்கு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் மாதிரி தெரியுதா, அந்த இடம் பேர் மவுண்ட் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அங்கே வந்து ஸ்கீயிங், அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஸ்னோ பண்ணி வச்சு வின்டர் டேத்தில் ஸ்கீயிங்கு, ஸ்லைடிங்கு அந்த இதெல்லாம் பண்ணலாம். நாங்கள் ஒரு தடவை போயிருந்தோம், ஆனால் எங்களுக்கு என்னாலலாம் பண்ண முடியலைங்க அவ்வளோ எஃபெக்டிவாக. பசங்க வந்து இந்த ஸ்கீயிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சம்மரில் வந்து இந்த கலர்ஸ், அது என்ன கலர்ஸ் கண்ணா விஷாலா? கலர் ரன்னா இந்த பாருங்க, கலர் ரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஹோலி மாதிரி ஏதோ கொண்டாடுவாங்க. பசங்க வந்து என்னன்னா டே கேர்லேருந்து சம்மரில் வந்து நாங்கள் டே கேரில் சேர்த்தோம்னா இங்கே டே கேரில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் வந்து பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கங்க சம்மர் டே கேரில். பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க டே கேர். ஏன்னா வந்து பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, மூவி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் சம்மரில் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களை டே கேருக்கு அனுப்புறதுக்கு நான் ரொம்ப விரும்புவேன். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கலர் அப்பிக்கிட்டு ஹோலி மாதிரி கொண்டாடிட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக கலர் அப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து சம்மர் டே கேரில் நடக்கும். அது எதுவுமே இந்த வருஷம் இல்லை. ஃபுல்லாக சம்மர்லேயும் லீவ் அப்போ வீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, இப்போயும் வீட்டில் தான் இருக்கும். அதனால சரி பசங்க ரொம்ப ரொம்ப நாங்களும் இப்போ ஃபுல்லாக ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் தான் நானும் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி நாங்கள் லீவ் போட்டுட்டு சரி வாங்க எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சோளம் தான் ஃபேமஸ்ன்னு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சோளம் போடுவாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து சீசன் முடிஞ்சு போச்சு, ஏன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த சீசனுக்கு. பாருங்கள் சோள செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த ஊர் வயல்வெளி தாங்க. இந்த ஊருக்கு சைடு வந்தோம்னா நம்ம ஊர் கிராமத்து சைடு போகிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா ஃபுல்லாகவே வயலாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கெல்லாம் உங்களால் நம்பவே முடியாது. கிராமம் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, ஒரு கிராமம் அப்படின்னு இந்த ஊர் பேர் இது. அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்கன்னு. சில டயத்தில் பார்த்தீங்கன்னா 500 பேர் தான் இருக்கிறாங்க, 1000 பேர் தான் இருக்காங்க, அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்கங்க. ரொம்ப கம்மியாலாம் பாப்புலேஷன் இருப்பாங்க. இது பாட்டி கிராமம் தான் பாருங்க, ஒரு சின்ன கிராமம் தான், உங்களுக்கே தெரியும். குட்டி கிராமம் இது. கடைகள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் ஒரு சில ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக யூஎஸில் வந்து சில இடத்துல வந்து இன்டர்நெட்டு கரண்ட் இல்லாமலாம் நிறையா கிராமங்கள் இருக்காங்க யூஎஸில். எனக்கு அது நான் படித்தது தான், இது கன்ஃபார்ம்டு நியூஸான்னு தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. நான் ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன். இவங்களோட இந்த ஊரோட மெயின் தொழிலே விவசாயம் தாங்க இவங்களுக்கு. லாஸ்ட் டைம் வந்து இங்கே தாங்க மவுண்ட் கிரசன்ட், இந்த இடத்துக்கு மவுண்ட் கிரசன்ட் அந்த ஸ்கீயிங் வந்தோம் இல்லையா, அதுக்கு வரையிலையா ஏதோ ஒரு டைம் நாங்கள் இந்த சைடு வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் கார் வந்து பஞ்சர் ஆகி போச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கப்ப எங்கள் காரில் காற்று இல்லையா, எனக்கு பயமாக இருக்குது திருப்பியும் இங்கே ஏதாவது நின்று போயிடுமோன்னு. ஏன்னா இது ஒரு ரொம்ப கிராமம் மாதிரி இருக்குது, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் டைமே ஏதோ லிஃப்ட் கேட்டோ ஏதோ டோ பண்ணிக்கிட்டோ போயிட்டோங்க வண்டியை, ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இன்றைக்கும் காற்று இல்லை எங்கள் காரில். என்ன நடக்குதுங்கிறத நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு பத்திரமா போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊர் கிராமங்கள் பார்க்குற மாதிரியே இருக்குது அவங்களுக்குலாம். ஃபுல்லாக வயல் தாங்க. இப்போ வந்து எல்லாம் குளூருக்காக வந்துருச்சுங்கிறதுனால ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் குடோன் பாருங்கள், ஸ்டோரேஜ் யூனிட்டு எல்லாம் குடோன் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குடோனு பக்கத்துலேயே பண்ணை, இந்த குடோன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க வீடும் அங்கேயே பக்கத்துலேயே இருக்கும், பண்ணை வீடு. பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் அந்த பாருங்கள் ஹிட்ச்ஹாக் நேச்சர் சென்டர்னு இருக்குது. நாங்கள் ரொம்ப இறங்க போகிறது இல்லைங்க, நாங்கள் உட்காந்துட்டு கார்லேயே உங்களுக்கும் காட்டலாம், பசங்களையும் சும்மா ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள் கலர்ஸ்லாம் எப்படி மாறிட்டு இருக்குது.
இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கலர்ஸ் இன்னமுமே மாறலைங்க. ரெட்டு அந்த மாதிரிலாம் வரல. இந்த ஏரியாவில் வருமான்னு தெரில. ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக எல்லோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள். இந்த செடியெல்லாம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், பேல் ஆயிருக்கு உங்களுக்கு. அவ்வளோதான் என்னால். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ரையல்னு சொல்லுவாங்கங்க. இது ரொம்ப தூரம் நடந்து போகலாம். எப்போ இவங்க வந்து கொஞ்சம் இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய நடந்து போகிறது, காட்டேஜில் தங்குறது, ஹைக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால வாக்கிங் ட்ரையல் எப்படியும் ஒரு 10-12 கிலோமீட்டர் அப்படியே நடந்து கண்டினியூஸாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், ரொம்ப குளிருது இன்னைக்கு. நிற்க முடியல. நாங்கள் சீக்கிரம் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹில்லி ஏரியாங்க. டாப் ஆஃப் த ஹில்ல தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது கன்ஃபார்ம்டாக ஹில் ஏரியா தாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹில் ஏரியாவுக்கு போனால் வாமிட் வரும். இன்றைக்கி எனக்கு வாமிட் வருது அப்படின்னா இது ஹில் ஏரியான்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. என்னன்னா இங்கே கலர்ஸ் இப்போ மாறி நம்ம காட்டலான்றதுக்குள்ள விழுந்துடும். ஏன்னா பயங்கரமாக இன்றைக்கே காற்று ரொம்ப அடிக்குது. உங்களுக்கு சத்தம் கட்டாயம் கேட்கும். கலர்ஸ் பாருங்க தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து டயரு கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்தப்போ கூட, ஏன்னா அந்த சைடில் வந்து கிராமங்கிறதுனால ரோடெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஜல்லி தான் கொட்டி வச்சுருந்தாங்க. அதனால தான் ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. பட் ஸ்டில் நாங்கள் மேனேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் பத்திரமா. இப்போ வந்து அந்த சந்தோஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ஸ்நாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அது வந்து ஒரு வெஜிடபிள் போண்டாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா வந்து ஆனியன் போண்டா மாதிரியே தான் கிட்டத்தட்ட. நான் வந்து ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் குட்டி பெரிய வெங்காயத்தில் நல்லா கொஞ்சம் ஓரளவு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் கேரட்டு. இது வந்து பசங்களுக்கு வந்து இது ஸ்நாக்கு தாங்க. ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறோம். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதுனால பசங்களுக்கு பிடிக்கும். பசங்களுக்கு காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனியனு, கேரட், ஒரு கேரட் போட்டிருக்கேன் துருவி. நல்லா துருவுற கிரேட் பண்ணுறதை வச்சு நல்லா கிரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோங்க, நல்லா ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல ஒரு உருளைக்கிழங்குங்க நல்லா துருவிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. ஸோ அதோட எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நல்ல ஒயிட் கிளாத்லேயோ வச்சு ரொம்ப எக்ஸஸ் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச்சோடு போட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் மூணையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ ஆனியன்லாம் நல்லா உதிர்ந்துடட்டும். உணர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கூட போட்டுக்கலாம். பட் ஏன் பசங்களுக்கு பச்சை மிளகா காரம் பிடிக்காதுங்கிறதுனால நான் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டுக்க போகிறேன். 2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மைதா. நீங்கள் மைதா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு கூட போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே போதும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. எனக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் காரம். நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக காரம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே போதும், தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு
பத்தலை எல்லாமே ஒன்றா கோட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லை ஆயில் கூட லைட்டாக போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்க போகிறேன். நான் வந்து ஒரே 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். எனக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் செய்யலாம். கொஞ்சம் வெஜிடபிளும் போட்டிருக்கோங்க, ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அது சின்ன சின்னதாக உருட்டி அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ஆமாம், நான் பொரிச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாம். ஷேப்பெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுட்டேன். இந்த பாருங்க போண்டா செஞ்சுட்டேன். கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கெச்சப் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நடுவில் சும்மா இது டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக. ஸோ என் பொண்ணுக்கிட்ட இப்போ கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன். சாப்பிட்றியாடா? சூப்பராக இருக்கா? நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன், ஆனால் எனக்கு கெச்சப் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கு. இன்றைக்கி வெதரும் ரொம்ப க்ளூமியாக ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்நாக்கு இந்த வெதருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி, ஹார்ட்லி 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த போண்டா வெஜிடபிள் போண்டாவை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.